ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் லியோ. ஸோ இந்த வீடியோவில் கொஷின் பேப்பர் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஏன் எஃபெக்டிவாக இருக்கும், எஸ்பெஷலி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது, ஏன் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கொஷின் பேப்பர் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஒரு க்யூரியாசிட்டி கிளம்பும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து யூ ஹாவ் டு கலெக்ட் என் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஆஸ் மச் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பூஸ்டப் பண்ணும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 360 டிகிரி ஓரியன்ட் ஒரு அப்ரோச் வந்து அது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2ல் வந்து கேட்ட கொஷின், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் இருந்து எப்படி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் பிரசிடென்ட் பவர் இஸ் ஆர் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் in the parliament only with this prior recommendation. Second statement, when the financial stability or credit of the nation is threatened, the president can declare the financial emergency. The president is not answerable before any court of law for exercising the power and duties of his office. The administration of union territory is the responsibility of the president. So இதில் 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் we have to add as much as points. ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே பாருங்கள், மணி பில். ஸோ மணி பில் அப்படின்னாலே ஆர்டிகிள் 110, தட் இஸ் டெஃபனிஷன் ஆஃப் மணி பில். ஸோ அது என்ன டெஃபனிஷன் ஆஃப் மணி பில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மணி பில் அண்டர் ஆர்டிகிள் 110ல் என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ we used to call it as மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அதாவது இம்போசிஷன், அபாலிஷன், ரெமிஷன் ஆஃப் எனி டாக்ஸஸ், அது இல்லாமல் கிரெடிட் அண்ட் தென் டெபிட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அமௌண்ட்ஸு, லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது, லோன் கொடுக்கறது, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்ஸு. அது இல்லாமல் கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது என்னென்னா, அன்ஃபோர்ஸின் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து மீட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அன்ஃபோர்ஸின் எக்ஸ்பெண்டிச்சர்னா, திடீர்னு வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு வார் நடக்குது. இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து கேரளாவில் வந்து ஃப்ளட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த பணத்தை வந்து யார் அட்வான்ஸ் பண்ணலாம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அட்வான்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆர்டிகிள்ஸ் வந்து இதில் சேர்க்க பாருங்கள். ஆர்டிகிள் வந்து 266 என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இதில் 266 class 1, 266 class 1 வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு 267ங்கிற ஆர்டிகிள் வந்து கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. 267 class 1ங்கிறது கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். இது இல்லாமல் வேறு என்ன ஆர்டிகிள் இதில் சேர்க்கலாம் நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் வந்து 109. ஸோ ஆர்டிகிள் 109ங்கிறது என்னென்னா ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் மணி பில். அது என்ன ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்க்கலான்னா, மணி பில் வந்து இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா. லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். வி ஆல் நோ தட் பார்லிமெண்ட் ஹேஸ் 2 houses, மேலவை கீழவைன்னு இருக்குது. அதில் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். செகண்ட் திங், அதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து இட் ரெக்வயர்ஸ் அ ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட். மணி பில் இன்ட்ரடியூஸ் லோக்சபாவில் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டோட ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் வேணும். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில் மணி பில்லாக இல்லையா அப்படின்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா லோக்சபாவோட ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஸோ மணி பில் வந்து எப்படி பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் தென் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் இதை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் டு யூ மீன் பை சிம்பிள் மெஜாரிட்டி? தோஸ் ஹூ ஆர் ப்ரெசென்ட் அண்ட் தென் ஓட்டிங்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி யாரெல்லாம் அவைக்கு வந்திருக்காங்களோ அவங்க வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். பாதிக்கு மேலே 50% +1 அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் ஓகே, பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ண பில்லு, அதாவது மணி பில்லு, இட் வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு ராஜ்யசபா. ராஜ்யசபாவுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா வந்து தே கேன் மேக் அமெண்ட்மெண்ட்ஸ், சஜஷன்ஸ் சொல்லலாம். அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தே கேன் வித்ஹோல்ட் த பில் ஒன்லி ஃபார் 14 days அண்ட் தென் அவங்க அதை வந்து லோக்சபாவுக்கு திரும்ப அனுப்பணும். ஸோ 14 daysக்குள்ளே அவங்க அனுப்பலை அப்படிங்கிற பட்சத்தில் லோக்சபா வந்து தே வில் கன்சிடர் இட் இஸ் ரெகக்னைஸ்ட் அண்ட் தென் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ராஜ்யசபாலேருந்து அந்த பில் வந்ததுக்கப்புறம் அகெயின் இட் வில் பி பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஃபார் அசென்ட். ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீ கேன் வித்ஹோல்ட் ஆர் அவர் வந்து அசென்ட் கொடுக்கலாம், இல்லைனா வித்ஹோல்ட் பண்ணலாம். என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த பில்லை வந்து திரும்ப ஹவுஸுக்கு அனுப்ப முடியாது, ரீகன்சிடர் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர்ஸ். ஸோ எகெயின் ஐம் ரிப்பீட்டிங், ஆர்டிகல் 109 வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் மணி பில். செகண்ட் திங், ஆர்டிகல் 110 வந்து டெஃபினேஷன் ஆஃப் மணி பில். ஆர்டிகல் 266 வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா.
266 clause 1 வந்து consolidated fund of state, 267 வந்து contingency fund of India, 267 clause 1 வந்து contingency fund of state. அது இல்லாமல் procedures for money bill அப்படிங்கிறப்ப prior recommendation of president is must, passed under simple majority, supreme decision maker for money bill whether it is a money bill or not ன்னு சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். ராஜ்யசபாவுக்கு இதில் என்ன ஒரு பவர் இருக்குன்னா they can withhold the bill only for 14 days. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் we have collected as much of இன்ஃபர்மேஷன். நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாகும். இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு ஆர்வமாக அந்த கொஷின் பேப்பர் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர் கிரெடிட் ஆஃப் தி நேஷன் இஸ் த்ரெட்டன் த பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஆல்ரெடி வி ஹவ் சீன் இட். ஸோ இதில் வந்து வி ஆர் கோயிங் டு ஆட் பாயிண்ட்ஸ். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் which fall under part 18. So part 18 of Indian Constitution from article 352 to 360. ஸோ 352 என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி, அதாவது இன்டர்னல் அண்ட் தென் எக்ஸ்டர்னல். ஸோ வார் வந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஆர்மடு ரிபெலியன்ஸ். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 44th Amendment Act இட் வாஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆஃப்டர் 44th Amendment Act அதை 44th Amendment Act என்ன பண்ணாங்கன்னா ஆர்ம்டு ரிபெலியனை வந்து சேர்த்தாங்க, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் எடுத்துகிட்டு. வில் சி தட். நெக்ஸ்ட்டு 356 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் ஒன் 360 தட் இஸ் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதில் நம்ம சில பாயிண்ட்ஸ் பார்க்கணும். என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 38th Amendment Act, 44th Amendment Act. 38th Amendment Act என்ன சொன்னாங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி இஸ் இம்யூன் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. அது ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது என்னென்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு நோட்டீஸோ இல்லை வந்து கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் தே கேன் ரிவ்யூ தேர் ஓன் பெட்டிஷன் அண்ட் தென் ஆர்டர்ஸ். அது வந்து முரண்பாடாக இருக்குங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது. 38th Amendment Actல என்ன சொன்னாங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி வந்து இம்யூன் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஆனால் 44th Amendment Act என்ன பண்ணாங்கன்னா அந்த 38th Amendment Actல சொல்லி இந்த ப்ரொவிஷனான அந்த இம்யூன் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிரவுண்ட்ஸ் வேணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு வேணும். ஒருவேளை அதுக்கு முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறப்ப டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி வந்து ஃபால் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. அது வந்து நாட் அப்படி அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணலாம். இதான் வந்து 44th Amendment Act. இதில் வேறு என்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 44th Amendment Actல வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றினாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் யார் பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் அலோன் கேன் ப்ரொக்ளைம் எமர்ஜென்சி. ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறப்ப நார்மலாகவே எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணால் we need 2 houses, லோக்சபா அண்ட் தென் ராஜ்யசபா வேணும். வைல் ப்ரொக்ளைமிங் அந்த மாதிரி டயத்தில் லோக்சபா ஹவுஸில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிட்டிங் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ராஜ்யசபா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. இது எப்போ வந்து லோக்சபா அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு சிட்டிங் ஆஃப் லோக்சபா அவங்க திரும்ப எப்போ உட்காடுறாங்களோ உட்காந்து 1 month வரைக்கும் இது சர்வைவ் ஆகும். இதில் எமர்ஜென்சி பிரசிடென்ட் ப்ரொக்ளைம் பண்ணதுக்கப்புறம் போத் த ஹவுசஸ் ஷுட் கிவ் தேர் அப்ரூவல் வித்தின் 2 months. இதுக்கு அடுத்து எமர்ஜென்சி வந்து ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்கிற பட்சத்தில் இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அது வந்து இன்டெஃபினைட் பீரியடுக்கு வந்து சர்வைவ் ஆகும். இதை எப்படி வந்து திரும்ப ரிவோக் பண்ணுவாங்க, ரீகால் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஹவுஸோட அப்ரூவல் இல்லாமல் தாராளமாக அதை ரீகால் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பிரசிடென்ட் இஸ் நாட் ஆன்சரபிள் பிஃபோர் எனி கோர்ட் ஆஃப் லா ஃபார் எக்ஸசைசிங் த பவர் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ். ஆமாம், எஸ். ஸோ இது வந்து பார்ட் 9 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 19ல் ஆர்டிகிள் 361 வந்து இது கொடுத்துருக்காங்க. இம்யூனிட்டி பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் தென் கவர்னர். 4th பாயிண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிரசிடென்ட். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 8ல் ஆர்டிகிள் 239 241 வரைக்கும் இருக்குது. இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் கவர்னர்ஸ். ஆனால் யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து யூனியன் டெரிட்டரிஸ் வந்து டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்
ஆஃப் பிரசிடென்ட் அவர் பண்ணுவார். பட் ஆன் பிகாஃப் ஆஃப் பிரசிடென்ட் சம்மோன் வில் ஆக்ட் தேர். அவர் யாருன்னா லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த 8 யூனியன் டெரிட்டரிஸ் இப்போ இருக்குது. இந்த 8 யூனியன் டெரிட்டரிஸில் 2 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து ஹவுசஸ் உண்டு. ஸோ அங்கே வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாண்டிச்சேரி, அனதர் ஒன் இஸ் டெல்லி. So far in the 4 statements வந்து we have gathered n number of information and then we have collected n number of articles. ஸோ இதில் இருந்து இந்த மாதிரி as much as information நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறப்ப ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். போர் அடிக்காது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தாராளமாக படிக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நிறைய இடங்களில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் தாராளமாக எழுதலாம். இதை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோட கூட நீங்கள் ரிலேட் பண்ணலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறப்ப இது எஃபெக்டிவாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.